வணக்கம், இது மனதின் மொழி. நான் உங்கள் ட்ரெய்னர் சுகன்யா. இன்றைக்கி இந்த எபிசோடில் நம்ம நான் வெர்பல் கம்யூனிகேஷனை பற்றி பேச போகிறோம். அந்த நான் வெர்பல் கம்யூனிகேஷனில் மெயினாக ரிட்டன் ஸ்கில்ஸ் எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். இந்த எபிசோடோட முடிவில் 3 இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அது என்ன அப்படின்னா, நெகட்டிவ் ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ரிட்டன் கம்யூனிகேஷன் எவ்வளோ இம்பேக்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி நாம் பேச போகிறோம். அதனால் மறக்காமல் எபிசோடை கடைசி வரைக்கும் பாருங்கள், கேளுங்க. நான் வெர்பல் கம்யூனிகேஷனில் ரிட்டன் கம்யூனிகேஷன் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பாடி லாங்குவேஜும் ஒரு பார்ட் ஆஃப் நான் வெர்பல் கம்யூனிகேஷன் தான். பாடி லாங்குவேஜை பற்றி நம்ம மறுபடியும் இன்னும் இன்டெப்த்தாக இன்னொரு எபிசோடில் பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி ரிட்டன் கம்யூனிகேஷனை ஃபஸ்ட்டு எப்படி நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்ப்போம். போன 2 எபிசோட்லேயும் வெர்பல் கம்யூனிகேஷனில் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்தோம். அந்த எபிசோடை இன்னும் பார்க்காதவங்க, கேட்காதவங்க, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நம்ம அடிக்கடி ப்ரொஃபஷ்னல் லாங்குவேஜில் எம்பத்தி அண்ட் சிம்பத்தி அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாமல் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன அப்படின்றது இப்போது நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய கன்ஃபியூஷனாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் எமோஷ்னலாக கனெக்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். ஆனால் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்கில்லாக இன்றைக்கி காலகட்டத்தில் பார்க்கப்படுது. இந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸில் மெயினாக நம்ம பேசுகிறது எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா, எம்பத்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பற்றி. எம்பத்தினா என்ன, சிம்பத்தினா என்ன அப்படிங்கிறதுக்கு பேசிக்காக ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். ரோட்டில் ஒருத்தங்க நடந்து போகிறாங்க அப்படின்னும் போது அவங்க விழுந்துட்டாங்க அப்படின்னா ஐயோ பாவம் அப்படின்னு அவங்கள போய் தூக்கி விடுறது பேர் சிம்பத்தி. ஆனால் அதே விழுந்தவங்கள பார்த்து பாவம் அந்த பிள்ளைக்கு என்ன கஷ்டமோ, எப்படி போய் விழுந்ததோ, என்னத்தை மனசில் நினச்சிட்டு போய் விழுந்ததோ அப்படின்னு நம்ம மைண்டில் நம்ம யோசிக்கிறதுக்கு பேர் தான் எம்பத்தி. ஸோ இது மோர் ஆஃப் அ மைண்டு கனெக்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் மைண்டில் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் எம்பத்தியாக ரிலீஸ் ஆகும். நீங்கள் உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் மெயின்லி எம்பத்தி. அவங்களோட உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியுதா அப்படிங்கிறதும் ஒரு எம்பத்தி தான். பொதுவாக வெர்பல் கம்யூனிகேஷனில் நம்ம நிறைய பேசுவோம். அதனால் நம்ம எம்பத்தி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நிறைய வழி இருக்கும். ஆனால் நான் வெர்பல் கம்யூனிகேஷனில் அப்படி கிடையாது. நம்மளுக்கு எம்பத்தியை நம்ம எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு பார்ட்டாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, வேர்ட் சாய்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு ரிட்டன் கம்யூனிகேஷனில் நீங்கள் எந்த மாதிரியான வார்த்தையை பிரயோகப்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் உங்களுடைய நான் வெர்பல் ரிட்டன் கம்யூனிகேஷன் மோஸ்ட்லி இருக்கும். இதில் எம்பத்தி எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னா, என்னடா இது முதலுக்கே மோசமாக போச்சே அப்படின்னு நினைக்காதீங்க. ஆனால் எம்பத்தி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் சில ஃப்ரேசஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக எம்பத்தி எப்படி நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, போத் வெர்பல் அண்ட் நான் வெர்பலில் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இன்னொரு எபிசோடில் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு அதை பற்றி பேசுகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் வெர்பலில் ரிட்டன் கம்யூனிகேஷனில் எம்பத்தியை எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் கேட்போம். பொதுவாகவே ரிட்டன் கம்யூனிகேஷன் அப்படின்னாலே நம்ம நிறைய திணறுவோம். ஏன்னா எப்படி ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே குழப்பமான ஒரு விஷயமா இருக்கும். பேசுகிறது கூட ஓரளவுக்கு தெளிவாக பேசிடலாம். ஆனால் எழுதும்போது நிறைய பேருக்கு அங்கே ஒரு தடுமாற்றம் ஏற்பட தான் செய்யுது இன்னி வரைக்கும். பர்டிகுலராக ப்ரொஃபஷ்னலாக எழுதுறது எப்படி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆர்ட்டுன்னே நான் சொல்லுவேன். அந்த ஆர்ட்டை நீங்கள் பக்காவாக கற்றுக்கிறது அப்படிங்கிறது இட் வில் டேக் டைம். ஆனால் அங்கே பண்ணவே முடியாதா அப்படின்னு கேட்டால் கிடையாது, பண்ணலாம். நிதானமாக யோசித்து ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வைங்க. கொஞ்சம் கான்ஷியஸாக நீங்கள் எழுதுகிற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லேயும் எழுத பழகிட்டிங்கன்னா நான் வெர்பல் ரிட்டன் கம்யூனிகேஷன் ரொம்ப சிம்பிள் தான். சரி, இப்போ எம்பத்தி பற்றி பார்த்தோம்.
எம்பத்தினா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நான் வெர்பல் ரிட்டன் கம்யூனிகேஷன்னா என்ன அப்படின்னு ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ நான் பேசினதுலேருந்து. இப்போது மெயினாக ரிட்டன் கம்யூனிகேஷனில் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். வேர்ட் சாய்ஸ் அப்படிங்கிறது ரிட்டன் கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவும் பர்டிகுலராக ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் எதையாவது ஒரு இமெயில் எழுதும்பொழுதோ இல்லை ஒரு சேட் அனுப்பும்பொழுதோ நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட வேர்ட்ஸை சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு நிறைய டூல்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது ஆன்லைனில். ஸோ அது எல்லாமே பார்த்து நீங்கள் 1 by 1 வந்து கற்றுக்கலாம். எப்படி ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறது, எப்படி ஸ்ட்ரக்சர்டாக ஒரு மெயில் அனுப்புறது, ஒரு சேட் அனுப்புறது அப்படிங்கிறது. இட் இஸ் நவ் பிகமிங் ஈஸியர் தீஸ் டேஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் ஏஐ அப்படின்னே நான் சொல்லுவேன். பட் ஏஐ உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப் மட்டும் தான் பண்ணும். நீங்கள் உங்களுடைய இன்ஸ்டிங்க்டை வச்சு தான் அதில் ஒரு ஹியூமன் டச்சை கொடுக்க முடியும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை எப்போவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு முக்கியமான ஒரு பேராமீட்டர் ரிட்டன் கம்யூனிகேஷனில் என்ன அப்படின்னா, ஆக்டிவ் வாய்ஸில் நம்ம எழுத பழகிக்கிறது. எந்த ஒரு சென்டென்ஸையும் ஆக்டிவ் வாய்ஸில் பேசியோ எழுதவோ பழகிக்கோங்க. இதை நான் வெர்பல் கம்யூனிகேஷனில் ஒரு போன எபிசோடில் பேசும்போது கூட சொல்லியிருந்தேன். எப்போவுமே ஆக்டிவ் வாய்ஸில் பேசுகிறதுக்கு, ப்ரெசன்ட் டென்ஸில் பேசுகிறதுக்கு கற்றுக்கோங்க அப்படின்னு. ஸோ திஸ் ஹோல்ட்ஸ் குட் ஈவன் ஃபார் ரிட்டன் கம்யூனிகேஷன். அன்னெசரி அந்த ஜார்கன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஜார்கன்ஸ் யூஸ் பண்ணுறது, ப்ளஸ் ஏஎஸ்ஏபி அந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணுறது, ஆர்ஐபி இப்படி விஷயங்களை ப்ரொஃபஷ்னலாக நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் ட்ரெண்ட் இஸ் சேஞ்சிங் தீஸ் டேஸ். அதனால் யூஸ் பண்ணிக்காததும் வந்து உங்களோட மேனேஜர்ஸ் அண்ட் உங்களோட ப்ரொஃபஷ்னல் ஒர்க் அட்மாஸ்பியரை பொறுத்து அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் கூடுமான வரைக்கும் ஒரு ஒர்க் அட்மாஸ்பியரில் வரும்போது ப்ரொஃபஷ்னலாக ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட்டை நம்ம அனுப்பும்போது இன்னொருத்தங்களுக்கு இந்த மாதிரியான ஜார்கன்ஸ் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. அடுத்து ரிட்டன் கம்யூனிகேஷனில் நம்ம அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியே பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இன்னொரு முக்கியமான ஒரு குவிக் டிப் என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் நீங்கள் வந்து அதில் விஷுவல்ஸாக ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியராக இருக்கும். நீங்கள் மெயில்ஸாக இருக்கட்டும், சேட்டாக இருக்கட்டும். ஆனால் சேட்டுன்னும் போது எமோஜிஸ் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. இருந்தாலும் இமெயில் கம்யூனிகேஷன் அல்லது நம்ம ரிட்டனாக ஒரு ஹார்ட் காப்பி ஆஃப் ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்குறோம் அப்படின்னா கூட அந்த இடத்துல விஷுவல் எலிமெண்ட்ஸ், லைக் விஷுவல் எலிமெண்ட்ஸ்னால் நம்மளோட கிராஃபு, அதுக்கப்புறமா புல்லட் பாயிண்ட்ஸ், இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி ரொம்ப ஒரு பெரிய பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனாக இல்லாமல் சின்ன சின்னதாக ஈஸியாக புரிகிற மாதிரி படிக்கிறவங்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆர்ட்டு தான். இன்ஃபோகிராஃபிக்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், மைண்ட் மேப்ஸ் யூஸ் பண்ணலாம், ஃப்ளோ சார்ட் மாதிரி ஏதாவது ஒரு மாடல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது விஷுவலாக கொண்டு போனீங்கன்னா உங்களோட ரிட்டன் மெயில்ஸாக இருக்கட்டும், டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும் கொஞ்சம் அப்பீலிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் படிக்கிறவங்களுக்கு அது சுலபமாக புரியும். ஒரு ப்ரொஃபஷ்னல் மெயில் அனுப்பும்பொழுது பர்சனலைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதாவது ஓனர்ஷிப் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். ஐ அப்படிங்கிறத யூஸ் பண்ணுங்கள் நிறைய. இல்லை வி அப்படின்னு உங்கள் கம்பெனியை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஐவி அப்படிங்கிறத அடிக்கடி யூஸ் பண்ணி பழக்கப்படுங்க. ஒரு சென்டென்ஸை அப்ரப்டாக முடிக்காதீங்க. ஷார்ட்டாக சிம்பிளாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பெரிய சென்டென்ஸ் ஏதோ ஒரு பெரிய விஷயத்த சொல்ல வரீங்க அப்படின்னா கூட அதை பிரேக் பண்ணி சின்ன சின்ன சங்க்ஸ் ஆஃப் சென்டென்ஸாக இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே ஒரு மெயில் அனுப்பும் பொழுது அதில் வந்து ஒரு சப்ஜெக்ட் லைன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சப்ஜெக்ட் லைனை பார்த்து தான் நீங்கள் எப்படியாப்பட்ட ஆள் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கே வந்து நிறைய பேர் வருவாங்க. ஸோ அதனால் சப்ஜெக்ட் லைனை கிறிஸ்பாக ஷார்ட்டாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். டேட் ஏதாவது
டேட் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட சப்ஜெக்ட் லைனில் டேட்டை ஆட் பண்ணுங்கள் அண்ட் கீப் இட் வெரி வெரி ப்ரிசைஸ். ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம், நம்ம எழுதும்போது நம்ம அடிக்கடி நோட்டீஸ் பண்ணுற ஒரு ஃபால்ட் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து பங்க்சுவேஷனில் தப்பு பண்ணுவாங்க. நம்ம இதெல்லாம் ஸ்கூல் டேஸில் படிச்சிருப்போம். ஃபுல் ஸ்டாப் எங்கே வைக்கிறது, கமா எங்கே வைக்கிறது, கோலன் எங்கே வைக்கிறது, எக்ஸ்க்ளமேஷன் எங்கே வைக்கிறது. ஸோ மோஸ்ட்லி ஒரு ப்ரொஃபஷ்னல் ரிட்டன் கம்யூனிகேஷனில் எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் கிடையாது. ஸோ அந்த ஒரு பாயிண்டில் தெளிவாக இருங்க. தப்பி தவறி கூட எக்ஸ்க்ளமேஷன் மார்க் போட்டுறாதீங்க, ஏன்னா அதோட அர்த்தமே வந்து வேறு மாதிரி மாறி போயிடும். ஸோ எக்ஸ்க்ளமேஷன் மார்க் இல்லாமல் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது ரிட்டன் கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும். நீங்கள் சாரி அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்த சாரி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா வர்பல் கம்யூனிகேஷனில் முடிஞ்சு போயிடுச்சு. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படின்னு சொன்னால் கூட முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் நான் வெர்பலில் ரிட்டன் கம்யூனிகேஷனில் அப்படி கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, நீங்கள் அப்பாலஜைஸ் பண்ண அங்கே எதிரில் இருக்கவங்களுக்கு அப்படியே சுருன்னு ஏறும். அதனால் அன்னெசரியாக நிறைய தடவை ஐ எம் வெரி சாரி, ஐ எம் சாரி, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, அந்த சாரியவே வேறு வேறு டேர்ம்ஸ் போட்டு நிறைய சாரி அப்படிங்கிறது தேவையில்லை. ஒரு தடவை சாரி சொல்லிட்டிங்களா, இட்ஸ் ஓகே, ஜஸ்ட் லீவ் இட். உங்கள் மெயிலும் உங்களோட சேட்டும் உங்களோட பர்சனாலிட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த பர்சன் இப்படி தான் மெயில் அனுப்புவாங்க அப்படின்ட்டு ரெண்டு விதமாகவும் நினைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பாசிட்டிவாக நினச்சாங்க அப்படின்னா அது நல்லது. நெகட்டிவாக நினைக்கிறாங்க, இவன் எப்போவுமே இப்படித்தான் அனுப்புவான் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் அதை திருத்திக்கிறதுக்கு பாருங்கள். சரி, எபிசோடோட முடிவுக்கு வந்தாச்சு. ஒரு சில ஃப்ரேசஸ் வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை உண்டு பண்ணும். அது என்னென்ன அப்படின்னு ஒரு 3 ஃப்ரேசஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு ஃப்ரேஸ் என்ன அப்படின்னா, ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் யூ ஃபீல் அப்படிங்கிறது. ஆக்சுவலி எஸ், இது ரொம்ப ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்குரிய ஒரு ஃப்ரேஸ் தான். இதை யூஸ் பண்ணாலும் பிரச்சனை, பண்ணலனாலும் பிரச்சனை. இதை வந்து ஒரே ஒரு தடவை யூஸ் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. பட் நான் நிறைய தடவை ரிப்பீட்டேட்டிவாக யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு மெயில் த்ரெட்டில் ரிப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா, மறுபடியும் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் யூ ஃபீல் அப்படின்னு அனுப்புனீங்கன்னா தென் யூ ஆர் இன் ட்ரபிள். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. திரும்ப ரிப்பீட்டேட்டிவாக அதே ஃப்ரேஸை யூஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு முன்னாடி வேறு யாராவது ஒரு இஷ்யூவை ரிசால்வ் பண்ணியிருக்கலாம், அவங்க அந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த த்ரெட் மொத்தத்தையுமே பாருங்கள். ஒரு தடவை யூஸ் பண்ணுறது இஸ் ஓகே, கம்ப்ளீட்லி ஃபைன். ஆனால் மறுபடியும் வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் யூ ஃபீல், ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் யூ ஃபீல்னு சொல்லாதீங்க. கண்டிப்பாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அவன் இருக்கிற வயிற்றுச்சல் என்னென்னு அவனுக்கு தான் தெரியும். அடுத்த ஃப்ரேஸ் என்ன அப்படின்னா, தி ப்ராப்ளம் இஸ் டடடடடா அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ த ப்ராப்ளம் இஸ் இதுதான் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஒரு நெகட்டிவான ஒரு ஃப்ரேஸாக நம்மளுக்கு தெரியும். படிக்கிறவங்களுக்கு அது அப்படி தெரியும். அந்த ஃப்ரேஸுக்கு பதிலாக அதை எப்படி ரீஸ்ட்ரக்சர் பண்ணலாம் அப்படின்னா, ஐ வாண்டட் டு அப்டேட் ரிகார்டிங் திஸ், வி ஆர் ஒர்க்கிங் ஆன் ஸோ அண்ட் ஸோ. அந்த மாதிரி உங்களுடைய ஃப்ரேஸஸை ரீஃப்ரேம் பண்ணுங்கள். ரீஃப்ரேம் பண்ணும்பொழுது அது படிக்கிறவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு அஷ்யூரன்ஸை கொடுக்கும். சரி, இவன் எதையோ புரிஞ்சு வச்சுருக்கான் அப்படிங்கிற ஒரு அஷ்யூரன்ஸை அதை படிக்கிறவங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். 3வது ஃப்ரேஸ் என்ன அப்படின்னா, ஆஸ் ஐ மென்ஷன் பிஃபோர். இதை நீங்கள் லிட்ரலாக தமிழில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். நான் தான் உங்ககிட்ட முதலே சொன்னல அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இது கணக்காயிடும். ஸோ ஆஸ் பர் லாஸ்ட் இமெயில், ஆஸ் ஐ மென்ஷன் பிஃபோர், இந்த மாதிரி ஃப்ரேசஸை யூஸ் பண்ணுறத அறவே தவிர்த்துருங்க. Don't you dare. அதுக்கு பதிலாக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஐ வாண்டட் டு அப்டேட் யூ, திஸ் இஸ் அ குயிக் அப்டேட். இந்த மாதிரி ஃப்ரேசஸை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். திஸ் இஸ் அ குயிக் ரிமைண்டர். எஸ், இப்படி கூட வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் அ குயிக் ரிமைண்டர் தட் ஸோ அண்ட் ஸோ திங்ஸ் ஹேப்பன் அப்படிங்கிறத நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரேசஸை யூஸ் பண்ணும்பொழுது
இது ரொம்ப ஒரு நல்ல ஹேபிட்டாக இருக்கும். நாளை பின்ன நீங்கள் வேறு யாருக்கு மெயில் அனுப்புகிறீங்க இல்லை சேட் அனுப்புகிறீங்க அப்படின்னாலும் கூட ப்ரொஃபஷ்னலாக உங்களை அது வேறு லெவலுக்கு கொண்டு போய் நிறுத்தும். ஸோ ரிட்டன் கம்யூனிகேஷனை பற்றி இந்த எபிசோடில் பார்த்தோம். இதிலிருந்து ஏதாவது ஒரு இன்புட் உங்களுக்கு வேல்யூபுளாக இருக்கும் அப்படின்னு இருந்தால் கூட ஐ வுட் பி வெரி வெரி ஹாப்பி அபவுட் இட். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், வேறு என்னென்னலாம் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலான்னு சொல்லுங்கள். we are always open for feedback, always open to take criticism. எதுவாக இருந்தாலும் ஓகே, கழுவி ஊற்றணுன்னாலும் அதை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக தான் இந்த இடத்துல இருக்கேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஐ வில் டேக் இட் இன் டு அக்கௌண்ட். ஐ ஹோப் திஸ் எபிசோட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல். மறுபடியும் இன்னொரு எபிசோடில் நிறைய விஷயங்களை பற்றி பேசுவோம். until then, please follow, subscribe, like and share. மனதின் மொழி, இது உங்கள் ஒலி.